லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்பர் 6.4ல் 9th சம் வரைக்கும் பார்த்தோம். சரிண்ணா, அன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் சைட் ஹெட்டிங் 6.7.5 இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ லைன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் டூ லைன்ஸ், அது கார்டீசியன் ஃபார்மில் கொடுக்குறேன். இஃப் டூ லைன்ஸ் x மைனஸ் x1 பை b1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3. ஒரு லைனோட ஈக்குவேஷன் இப்படி தான் கார்டீசியன் ஃபார்மெட்டில் இருக்கும். இது நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எஸ் அப்படி சொன்னோம்னா அதே மாதிரி இன்னொரு லைன் இருக்குது. ஏன்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் வேணும்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். அடுத்த செகண்ட் லைன் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் x2 பை d1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை d2 ஈக்குவல் டு z மைனஸ் z2 பை d3 ஈக்குவல் டு, இதை நான் டீன்னு சொல்கிறேன். சரியா, அப்படி சொல்லிடுறேன். அப்படின்னா எவ்ரி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் ஆர் ஆஃப் த ஃபார்ம், இதில் இருக்கிற பாயிண்ட்லாம் எப்படி இருக்கும், இந்த லைனில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்க. முதல்ல இந்த x1 அந்த பாயிண்ட் வந்து x1 ப்ளஸ் இந்த b1ஐ எஸ்ஐ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இந்த செகண்ட் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு எஸ் எடுத்தீங்கன்னா y1 ப்ளஸ் எஸ் இன்ட்டு b2 எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கிடுங்க. இதே மாதிரி நாங்கள் ப்ராப்ளம் வரும்போது டைரெக்டாக எடுத்துருவேன். அதனால் இது உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் அனிமேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்த மூணாவது கோஆர்டினேட் எப்படி இருக்கும் பாருங்கள். z1 ப்ளஸ் எஸ் இன்ட்டு b3. இது வந்து ஃபஸ்ட்டு லைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பாருங்கள். அப்போ இதே மாதிரி d1t ப்ளஸ் x2, அதாவது x2 ப்ளஸ் t இன்ட்டு d1. அதே மாதிரி இங்கே y2 ப்ளஸ் t இன்ட்டு d2. அடுத்த z2 ப்ளஸ் t இன்ட்டு d3. அப்போ இந்த பாயிண்ட் வந்து செகண்ட் லைனுக்குள்ள பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்குள்ள பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு லைனை இன்டர்செக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இஃப் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் தென் தேர் மஸ்ட் பி எ காமன் பாயிண்ட். ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா காமன் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட் எப்படி இருக்கலாம்? ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார் சம் வேல்யூஸ் ஆஃப் எஸ் அண்ட் டி these two must be equal. எஸ்ஸுக்கும் டீக்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் இந்த ரெண்டு பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா நான் எப்படி ஈக்குவேட் பண்ணுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட்டையும் அப்படி ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ ரெண்டு பாயிண்ட்டுகளும் ஈக்குவலாக இருந்தால் எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒய் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், இசட் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். x1 sb1ம் x2 td1 ஈக்குவல். அதே மாதிரி y1 sb2ம் y2 td2 ஈக்குவல். அதே மாதிரி தேர்டு z1 sb3யும் z2 ப்ளஸ் td3யும் ஈக்குவலாக இருக்கும். சரிதானா? இப்போ நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும்னா நீங்கள் இதை ஈக்குவேட் பண்ணியிருக்கீங்களா, இதை சால்வ் பண்ணால் எஸ்ஸும் டீயும் கிடைக்கும். அந்த எஸ்ஸையும் டீயும் கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிடும். இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். இப்போ கொஞ்சம் டெஃபினிஷன் பார்த்துருவோம். டெஃபினிஷன் 6.6 கோப்ளைனார் லைன்ஸ். டூ லைன்ஸ் ஆர் செட் டு பி கோப்ளைனார் இஃப் தே லை இன் த சேம் பிளேன். கோப்ளைனார்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரெண்டு லைனும் ஒரு பிளேனில் இருக்குன்னு அர்த்தம். நாட் இஃப் டூ லைன்ஸ் ஆர் எய்தர் parallel ஆர் இன்டர்செக்டிங் தென் தே ஆர் கோப்ளைனார். அப்போது கோப்ளைனாராக இருக்கணும்னா அது சேம் பிளேனில் இருக்கணும், அது ஒரு கான்செப்ட். இப்போ இன்னொரு கான்செப்ட் சொல்கிறோம். ரெண்டு லைன் பேரலாக இருந்தாலோ இன்டர்செக்ட் பண்ணாலோ அந்த ரெண்டு லைன்ஸும் கோப்ளைனார் லைன்ஸ். சரியா? அப்போ நான் கோப்ளைனார் லைன்ஸ் என்ன, அதுக்கு தான் ஒரு பேர் கொடுக்குறோம், அதான் ஸ்கியூ லைன்ஸ். டெஃபினிஷன் 6.7 ஸ்கியூ லைன்ஸ். டூ லைன்ஸ் இன் ஸ்பேஸ் ஆர் கால்டு ஸ்கியூ லைன்ஸ் if they are not parallel and do not intersect. அப்போ நோட் ஒன்று பாருங்க. if two lines are skew lines then they are நான் கோப்ளைனார். அப்போ நான் கோப்ளைனார் லைன்ஸாக இருக்கணும்னா அதுக்கு பேர் ஸ்பெஷல் நேம் ஸ்கியூ லைன்ஸ்.
If the lines are intersecting lines, then the distance between them is dash. Answer 0. இப்போ intersecting point of two lines அந்த கான்செப்டை பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க வரோம் பாருங்க. Side heading number 6.7.6 distance between two lines. Theorem 6.13 distance between parallel lines. Theorem 6.14 distance between skew lines. அப்புறம் ரிமார்க் கொஞ்சம் பார்க்க போகிறோம். கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அதுவும் பார்க்குறோம். பாருங்கள், இந்த ஃபார்முலாக்கள் ஞாபகம் வைக்கணும். முதல்ல சைட் ஹெட்டிங் 6.7.6 ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இப்போ தியரம் 6.13 the shortest distance between two parallel lines r vector is equal to a vector plus sb vector and r vector is equal to c vector plus tb vector. இதில் கவனிங்க, பேரல்ங்கிறது கான்செப்டுக்கு எப்படி தெரியும்னா, இங்கேயும் பி தான் இருக்கும், இங்கேயும் பி தான் இருக்கும், ரெண்டும் சேமாக இருந்தால் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இஸ் கிவன் பை டெல்டா, அதான் டிஸ்டன்ஸ், டெல்டா அதான் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம், ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ. இந்த லைனில் உள்ள இந்த பாயிண்ட்டு, இந்த லைனில் உள்ள இந்த பாயிண்ட் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். கிராஸ் இந்த பேரலல் வெக்டர் பி வெக்டர் இருக்கலாம், கிராஸ் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர், where modulus of b not equal to 0 இருக்கணும். இதுதான் distance between two parallel lines. Theorem 6.14 shortest distance between two skew lines. Theorem 6.14 the shortest distance between two skew lines. First line r vector is equal to a vector plus sb vector and r vector is equal to c vector plus td vector is given by. பாருங்க, இங்கே d இருக்குது, அங்கே b இருக்குது, அப்போ ரெண்டும் பேரலல் கிடையாதுங்கிற கான்செப்ட் இதில் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ இங்கே பி இருக்குது, டி இருக்குது, பேரலல் கிடையாது, இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, அதனால் இது பேரலல். சரி, அப்போது ஸ்கியூ லைன்ஸுக்கு இடையில டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டெல்டா இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் நியூமரேட்டரில் சி மைனஸ் ஏ, அதான் இந்த சிங்கிறது இந்த செகண்ட் லைனில் உள்ள பாயிண்ட்டு, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லைனில் உள்ள பாயிண்ட், அது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். டாட் பி கிராஸ் டி, இங்கே உள்ள வெக்டர் இங்கே உள்ள வெக்டர் ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து அந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். இது நியூமரேட்டரில் மாடுலஸ் வேல்யூ பை டினாமினேட்டரில் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். சரியா? இப்போ ரிமார்க் கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்டிங் டூ லைன்ஸ். 1. If the two straight lines are in vector form, that is r vector is equal to a vector plus sb vector and r vector equal to c vector plus td vector. பாருங்க, dயும் bயும் வந்திருக்கு. Then the condition for intersecting them is c minus a dot b vector cross d vector equal to 0. இந்த நியூமரேட்டர் 0 இருந்தால் டிஸ்டன்ஸ் 0, அப்போ இன்டர்செக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதான் அந்த கண்டிஷன் சொல்லியிருக்கு. நியூமரேட்டர் 0 இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அடுத்த செகண்ட் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். இஃப் த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம், அப்போ x minus x1 by v1 is equal to y minus y1 by b2 is equal to z minus z1 by b3 and x minus x2 by d1 equal to y minus y2 by d2 is equal to z minus z2 by d3. Then the condition for intersecting them is, பாருங்க, இதே கான்செப்ட் தான் இங்கே எழுத போகிறோம். c minus a தான் ஃபர்ஸ்ட்டில் வரணும். இது வந்து உங்களுக்கு எது மாதிரி இருக்குன்னா, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் மாதிரி. அப்போ சி மைனஸ் ஏன்னா x2 minus x1 y2 minus y1 z2 minus z1, அதுதான் நாங்கள் எழுத போகிறோம். பாருங்க, அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ x2 minus x1, அடுத்தது y2 minus y1, அடுத்தது z2 minus z1, இதான் உங்களுக்கு c minus a. அடுத்தது b வெக்டர், b-யோட காம்பனன்ஸ் பாருங்க, b1 b2 b3, அடுத்த d-யோட காம்பனன்ஸ் d1 d2 d3. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இருந்தாலும் இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான். சரியா? இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நேர எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் போயிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் 633 சம் இருக்கு, வரிசையாக பார்ப்போம். எக்ஸாம்பிள் 633 ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் x minus 1 by 2 equal to y minus 2 by 3 equal to z minus 3 by 4 and x minus 4 by 5 equal to y minus 1 by 2 equal to z. சொல்யூஷன், இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிடுவோம். இந்த லைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட் என்ன ஃபார்முலா இருப்பாங்க, எவ்ரி பாயிண்ட் ஆன் த லைன் ஈக்குவல் டு, நீங்கள் இதை எஸ்ன்னு எடுத்துக்கணும்.
is of the form 2s plus 1. இது எப்படி 2s plus 1 இருந்துச்சு? இந்த 2 கொண்டு இந்த s கூட மல்டிப்ளை பண்ணி இந்த மைனஸ் 1 ரைட் சைடு கொண்டு வரோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு s ன்னு எடுத்துக்கிடணும். அப்போ 2s plus 1 அதான் ஃபர்ஸ்ட் x கோஆர்டினேட். அடுத்த y கோஆர்டினேட் வேணும்னா 3s plus 2, அடுத்து 4s plus 3. இதான் ஃபர்ஸ்ட் லைனில் உள்ள எந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அதுமாதிரி செகண்ட் லைனை நான் வந்து டீன்னு எடுத்துக்கிறேன். பாருங்க, எவ்ரி பாயிண்ட் அந்த லைன் x minus 4 by 5 is equal to y minus 1 by 2 equal to z equal to t அப்படி எடுத்துக்கிட்டேன்னா அந்த பாயிண்ட்லாம் எப்படி இருக்கும்? அப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு t எடுத்துக்கிட்டுங்க. அப்போ 5t plus 4 அதான் x கோஆர்டினேட். அடுத்த 2t plus 1 இதான் y கோஆர்டினேட். அடுத்து z equal to t இதான் வந்து தேர்ட் z கோஆர்டினேட். ஸோ at the point of intersection for some values of s and t we have, அப்போ இதில் வந்து some values of s and t, s-க்கும் t-க்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் இந்த ரெண்டு பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு பாயிண்ட் ஈக்குவேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த கோஆர்டினேட் 2s plus 1, 3s plus 2, 4s plus 3 ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் 5t plus 4, 2t plus 1 at the t. இப்போ ஃபர்ஸ்ட்டில் ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுவோம். x கோஆர்டினேட் ஈக்குவல், y கோஆர்டினேட் ஈக்குவல், லாஸ்ட்டில் z கோஆர்டினேட் ஈக்குவல். இதில் நான் என்ன பண்ணிடுறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். இது 2s இங்கே இருக்குது, இந்த 5t லெஃப்ட் சைட் கொண்டு வருங்க. அப்போ 2s minus 5t, இந்த 1 ரைட் சைட் போனால் 3 ஆயிரும். அப்போ இங்கே 3s இங்கே இருக்கட்டும், 2t இங்கே வந்தால் minus 2t, இந்த 2 அங்கே போச்சுன்னா 1 minus 2 வந்து minus 1 ஆயிரும். அதே மாதிரி 4s இங்கே இருக்குது, t இங்கே வந்தால் minus t, 3 அங்கே போனால் minus 3. சரியா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டில் நான் எதை எலிமினேட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா t எலிமினேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். t எலிமினேட் பண்ணால் என்ன செய்யணும் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 10t ஆயிரும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 10t ஆயிரும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ். அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை 2 into 2s 4s, 2 into 5t minus 10t, 2 into 3 6. அடுத்தது இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 into 3 வந்து 15s, minus 5 into 2 வந்து 10t, 5 into minus 1 minus 5. இப்போ ரெண்டையும் இது பாருங்க, 10t சேம் சைனை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? 4s minus 15s வந்து minus 11s வருமா? அப்போ இது கேன்சல் ஆயிரும், இது வந்து 11 வந்துடும். அப்போது 11 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா s equal to minus 1 கிடைக்கும். இந்த s equal to minus 1 வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. 2 into minus 1 minus 2 அங்கே போச்சுன்னா plus 2, அப்போ 3 plus 2 5, அப்போ minus 5 t equal to 5. அப்போ என்ன செஞ்சிருவீங்க? t is equal to உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? minus 1 கிடைக்கும். அதான் on substituting s equal to minus 1 we get t is equal to minus 1. the intersecting point. இப்போ நீங்கள் s-க்கு பதிலாக minus 1 போட்டாலும் சரி, t-க்கு பதிலாக minus 1 இதில் போட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். the intersecting point is 5t plus 4, 2t plus 1t. இதில் t இருக்கிறதுல minus 1 போடுங்க. அதான் point of intersection. இப்போ 5 into minus 1 plus 4, 2 into minus 1 plus 1, அடுத்து minus 1. அப்போ இது minus 5 plus 4, இது minus 2 plus 1, இது minus 1. ஆக பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாருங்க, minus 1, minus 1, minus 1 தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். Example 634. Find the equation of straight line passing through the point of intersection of the straight lines. R vector is equal to, இது வெக்டர் ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் அப்ளைன் கொடுத்துருக்காங்க, கார்டீசியன் ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு போத் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இந்த ரெண்டு லைனையும் கொடுத்து இந்த ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா, அது வந்து இந்த ரெண்டு லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் லைனாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ பெர்பெண்டிகுலர் லைனாக வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைச்சிடும். இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது போன கொஸ்டினில் செஞ்ச மாதிரி செஞ்சிருவீங்க. பெர்பெண்டிகுலர்னா வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த வெக்டரில் உள்ள இந்த பி வெக்டர், இதில் உள்ள இந்த டி வெக்டர், இந்த டினாமினேட்டரில் இருக்கல இந்த வெக்டர், ரெண்டு வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ தான் இந்த ரெண்டு வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது நம்ம ஒரு தியரத்திலே பார்த்துருக்கோம். அப்போ இந்த பி வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர் பி கிராஸ் டி, டி வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர் பி கிராஸ் டி. அப்போ பி கிராஸ் டிங்கிறது பி வெக்டருக்கும் டி வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரி, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ உள் வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சம் செய்யும்போது பார்த்துக்கலாம். சொல்யூஷன் இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறது வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வெக்டர் ஈக்குவேஷன் இந்த லைன் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம இருக்கிறத அப்படி எழுதிக்கிடுவோம். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள கார்டீசியன் ஈக்குவேஷன் எழுதணும்.
கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன? இதான் வந்து உங்களுக்கு x1 y1 z1. அப்போ x minus x1 by இந்த 2 போடணும், y minus 3 by இந்த 3 போடணும், z plus 1 by இந்த 2 போடணும். அவ்வளோதான். அப்போ நான் எழுதுறேன் பாருங்க, x minus 1 by இந்த 2, அடுத்தது z minus 3, அடுத்தது y minus 3 by 3, இந்த 3, அடுத்தது z plus 1 by 2. இது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை நீங்கள் மாற்றினா தான் எனி பாயிண்ட் இன் திஸ் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் எழுத முடியும். அதுக்காக நான் ஈக்குவல் எஸ்ன்னு வச்சுருக்கேன். அப்போ இந்த லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் பாருங்க, எவ்ரி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம். அப்போ 2 into s plus 1 எழுதலாமா, அடுத்து 3 into s plus 3 எழுதலாமா, அடுத்து 2 into s minus 1 எழுதலாம் பாருங்க. அப்போ எனி பாயிண்ட் இன் திஸ் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2s plus 1, 3s plus 3, அடுத்த 2s minus 1. சரி, இதே மாதிரி ரெண்டாவது லைனுக்கு வாங்க. ரெண்டாவது லைன் அதே மாதிரி அவங்களே வந்து கார்ட்டீசியன் ஃபார்மேட்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதை ஈக்குவல் டீன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் பாருங்க, எவ்ரி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம். அப்போ 1t plus 2 ஃபர்ஸ்ட்ல, அடுத்த 2t plus 4 இங்கே இருக்கா, அடுத்த 4t minus 3 இருக்கா. அப்போ ரெண்டு பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் எஸ்டி பர்டிகுலர் வேல்யூவில் இந்த ரெண்டு பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார் சம் வேல்யூஸ் ஆஃப் எஸ்என்டி வி ஹேவ் ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்குவல்னு எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு ஈக்குவல் எடுத்தோன்னே உடனே என்ன செய்வீங்க, எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவல் சொல்லுவீங்க, ஒய் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவல் சொல்லுவீங்க, அண்ட் இசட் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவல் சொல்லுவீங்க. இப்போ இதில் வந்து 2s இங்கே இருக்குது, t லெஃப்ட் சைட் வந்தீங்கன்னா 2s minus t equal to இந்த 1 அங்கே போனால் -1, அப்போ 2 minus 1 1 ஆயிரும். அடுத்த 3s இங்கே இருக்குது, இந்த 2t லெஃப்ட் சைட் கொண்டு தான் -2t, இந்த 3 அங்கே போச்சுன்னா -3, அப்போ 4 minus 3 வந்து 1. அடுத்த 2s இங்கே இருக்குது, 4t லெஃப்ட் சைட் தான் -4t, இந்த -1 அங்கே போனால் +1, அப்போ -3 + 1 வந்து -2. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 3 ஈக்குவேஷன் இருக்குது, 2 ஈக்குவேஷன் எடுத்தால் போதும். நான் எதை எலிமினேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா டி எலிமினேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே 2t இருக்குது, இங்கே t தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2 எலிமெண்ட்டில் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2 implies 2 into s 4s -1 into 2 -2t 1 into 2 2. அடுத்து இதை வந்து 1ஆல் தான் மல்ல பண்ண போகிறேன், ஏன்னா 2t அங்கே இருக்குது. அப்போது 3s minus 2t 1. இப்போ ரெண்டு சேம் சைன், அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். சப்ட்ராக்ட் பண்ணால் 4s minus 3s வந்து 1s வரும், இங்கே வந்து கேன்சல் ஆயிரும். 2 minus 1 1, அப்போ s equal 1 கிடச்சிருக்கு. இந்த s equal 1 கொண்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. 2 into 1 2, அங்கே போனால் -1 -2, அப்போ 1 minus 2 வந்து -1 ஆயிரும். அப்போது t is equal to 1 தான் கிடைக்கும். On substituting s equal to 1, we get t is equal to 1. இப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் வேணும்னா s equal to 1 சொல்லி இந்த பாயிண்டில் போட்டாலும் சரி, t equal to 1 சொல்லி இந்த பாயிண்டில் போட்டாலும் சரி. எனக்கு நான் இந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்கும் போல தருது, அதனால் செகண்ட் பாயிண்ட் எழுதுறேன். த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இஸ் t plus 2, 2t plus 4, 4t minus 3. இல்லை t இருக்கிறதுல 1 போடுங்க. அப்போது 1 plus 2, 2 into 1 plus 4, 4 into 1 minus 3. அப்போ இது 1 plus 2 3 வரும், இது 2 plus 4 வந்து 6 ஆகும், இது 4 minus 3 வந்து 1 ஆகும். அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைச்சிட்டு 3 6 1 இன்டர்செக்டிங் பாயிண்ட். இப்போ நமக்கு ஃபஸ்ட் லைன்லேருந்து பி வெக்டர் எடுங்க, செகண்ட் லைன்லேருந்து டி வெக்டர் எடுங்க. ஃபஸ்ட் லைன்லேருந்து பி வெக்டர்னு சொன்னால் இதான் இந்த பி வெக்டர் 2i வெக்டர் 3j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர், அல்லது இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர். அதே மாதிரி செகண்ட் லைனில் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் 1 2 4, அதை வச்சு டி வெக்டர் எழுதிக்கிடுங்க. இப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அந்த பி கிராஸ் டி தான் வந்து பிக்கும் பெர்பெண்டிகுலர் டிக்கும் பெர்பெண்டிகுலர் நம்ம கண்டுபிடிக்க போகிற லைனுக்கு பேரலாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது பிங்கிற வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர் வேணுமா, டிங்கிற வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிக்கும் டிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். அதான் நான் இப்போ எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ பி கிராஸ் டி கண்டுபிடிக்க போகிறேன். பி கிராஸ்னா ஐஜேகே போட்டு பியோட காம்பனன்ஸ் 2 3 2, டியோட காம்பனன்ஸ் 1 2 4. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஐ வெக்டர் இன்ட்டு 3 4s are 12 minus 2 2s are 4 minus j into 2 4s are 8 minus 1 into 2 2 plus k vector into 2 2s are 4 minus 1 into 3 3. இப்போ இதை மைனஸ் சிம்பிளிஃபை பண்ணால் இது 8 i வெக்டர், இது 6 j வெக்டர், இது 1 k வெக்டர். இப்போ இந்த வெக்டர் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா, this is the vector perpendicular to both the given straight lines, that is b and d. b க்கும் perpendicular, d க்கும் perpendicular தான் இந்த b cross d.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, therefore the required straight line passing through 1.361, we have 1 point and 1 parallel vector. ஒரு பாயிண்ட் ஒரு parallel vector இருந்தால் நமக்கு ஃபார்முலா தெரியும். r vector is equal to a vector plus s into t vector அல்லது m into ஏதாவது ஒரு லெட்டர் போட்டுக்கலாம். அப்போ thus the equation of the required straight line is r vector is equal to அந்த பாயிண்ட் 361 அதை வச்சு வெக்டர் எழுதியிருக்கேன் plus m into இதை நம்ம s போடுவோம் அல்லது t போடுவோம். இப்போ கொஸ்டினில் s and t நம்ம யூஸ் பண்ணனால நாங்கள் m போட்டிருக்கேன். m into 8i vector இந்த வெக்டர் 8i vector minus 6j vector plus k vector where m belongs to r எழுதிட்டிங்கன்னா போதும். இதான் இதோடைய ஆன்சர். Example 635, determine whether the pair of straight lines r vector is equal to 2i vector plus 6j vector plus 3k vector plus t into 2i vector plus 3j vector plus 4k vector. R vector is equal to 2i vector minus 3k vector plus s into i vector plus 2j vector plus 3k vector are parallel. Whether they are parallel. Find the shortest distance between them. முதல்ல இது பேரலான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. பேரலாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், comparing the given two equations with r vector is equal to a vector plus sb vector and r vector equal to c vector plus td vector, we have a vector is equal to 2i vector plus 6j vector plus 3k vector and b vector is equal to 2i vector plus 3j vector plus 4k vector. அதே மாதிரி c vector is equal to 2j vector minus 3k vector. இதில் வந்து i இல்லை, அதனால் 0 போட்டிருக்கோம். 2j vector minus 3k vector, இதில் i இல்லை, அதனால் 0 போட்டிருக்கோம். அதே மாதிரி d vector equal to i vector plus 2j vector plus 3k vector. இப்போ நமக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னா முதல்ல வந்து என்ன செய்யணும், இது ரெண்டும் பேரலான்னு பார்க்கணும். பாருங்கள், 2i vector 3j vector ரெண்டு வெக்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்த ஸ்கேலாரை வச்சு காமனாகவும் எடுக்க முடியல. அதனால இது ரெண்டும் கண்டிப்பாக பேரலல் லைன் கிடையாது. அப்போ பேரலல் லைன் கிடையாதுன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு c மைனஸ் ஏ வேணும். அதுக்காக நான் c மைனஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். c மைனஸ் ஏ சீக்கிரம் 0லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் 2i, 2லேருந்து 6 மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் 4j, அடுத்து மைனஸ் 3லேருந்து 3 மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் 6. அப்போ c மைனஸ் ஏ கிடச்சிட்டு. கிளியர்லி b வெக்டர் இஸ் நாட் அ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் d. பார்த்தீங்களா, அந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு டேர்மையும் காமனாக எடுத்தால் அந்த b வந்து dக்கு ஈக்குவலாக வராது. ஸோ the two vectors are not parallel. not parallel தெரிஞ்சிட்டு. the shortest distance between two straight lines is given by delta is equal to modulus of c minus a dot b cross d by modulus of b cross d ன்னு படிச்சிருக்கோம். அப்போ முதல்ல இந்த நியூமரேட்டரை கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ அதுக்கு b cross d வேணும்னா மாடுலஸ் எடுக்க வேண்டியிருக்கனால b cross d முதல்ல கண்டுபிடிப்போம். b cross d என்ன, ijk, அப்புறம் b யோட காம்பனன்ட்ஸ் 2 3 4, அடுத்து d யோட காம்பனன்ட்ஸ் 1 2 3. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். i vector into 3 3s are 9 minus 4 2s are 8 minus j into 2 3s are 6 minus 1 into 4 4 plus k into 2 2s are 4 minus 1 into 3 3. அப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர்னு கிடைக்கும். இது வந்து b cross d. இப்போ c மைனஸ் ஏ நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ c மைனஸ் ஏ b cross d ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கணும். அந்த நியூமரேட்டரில் அதான் வருது. அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா c மைனஸ் ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும். இந்த வெக்டரை அப்படியே எழுதிருங்க, c மைனஸ் ஏ டாட் b cross d இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் எழுதிருங்க. ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எப்படி எடுப்போம், i வெக்டரோட மல்ல பண்ணுவீங்க, மைனஸ் 2 இன்ட்டு 1 minus 4 into minus 2 minus 6 into 1. அப்போ இது சொல்ல மாட்டிங்கன்னா minus 2 plus 8 minus 6. இப்போ இதை ஆட் பண்ணால் 0 வந்துடுது. அப்போ நியூமரேட்டர் 0 வந்தால் என்ன அர்த்தம், therefore the distance equal to 0. distance 0 இருந்தால் thus the given two lines intersect each other and they are not parallel. அப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணால் தான் distance 0 வரும். therefore they are not parallel. Example 636. Find the shortest distance between two given straight lines r vector is equal to 2i vector plus 3j vector plus 4k vector plus t into minus 2i vector plus j vector minus 2k vector. இது ஒரு வெக்டர்,
இது ஒரு லைனோட ஈக்குவேஷன் வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க, இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன்னா நம்மகிட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்குது. பேரலல் லைன்ஸாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஸ்கியூ லைன்ஸாக இருந்தால் ஒரு ஃபார்முலா. இது ரெண்டும் முதல்ல பேரலல் லைன்ஸாக ஸ்கியூ லைன்ஸான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஃபார்முலா செலக்ட் பண்ணணும். இப்போ முதல்ல சொல்யூஷன். ஃப்ரம் த டூ lines we get a vector என்னன்னா இந்த இதுதான் பாயிண்ட், இதுதான் parallel vector. அப்போ a vector நான் எழுதிடுறேன் and b vector நான் எழுதிடுறேன் -2i vector plus j vector -2k vector. ஆமாம், இதில் வந்து பாயிண்ட் வந்து இந்த 3, இந்த ஒய்க்கு பக்கத்தில் நம்பரில் 0, இது -2ன்னு எடுக்கணும். அப்போ பாயிண்ட்டை நம்ம இப்படி எடுத்துக்கிடுறோம், 3 எடுத்துக்கிடுறோம், 0 எடுத்துக்கிடுறோம், அடுத்து -2 எடுத்துக்கிடுறோம். அடுத்த டினாமினேட்டரில் இருக்க வேல்யூலாம் d vectorன்னு எடுத்துக்கிடுறேன். இந்த d vectorக்கும் இதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், கண்டுபிடிங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அது எப்படி இருந்தாலும் நமக்கு c மைனஸ் a வேணும். அப்போ முதல்ல c மைனஸ் a கண்டுபிடிச்சிடுறேன். 3 - 2 1, 0 - 3 வந்து -3, -2 - 4 வந்து -6. c மைனஸ் a கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பியையும் டியையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு மைனஸை காமன் எடுத்தால் ரெண்டு சேம் ஆகிடு பாருங்க. அப்போ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப்னு வந்துருதா? போன கொஸ்டினில் அப்படி வரல பாருங்கள். அப்போ கிளியர்லி b இஸ் த ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் d. ஒரு மைனஸ் ஒன்று வச்சு மல்ல பண்ணால் அது கிடைச்சிருது. ஸோ த டூ லைன்ஸ் ஆர் பேரலல் லைன்ஸ். நமக்கு ஒரு கான்செப்ட் கிடைச்சிட்டு. Therefore, the distance between the two parallel lines, அப்போ ஃபார்முலா நம்ம அதுக்கேற்றால செலக்ட் பண்ணணும். டெல்டா இஸ் ஈக்குவல் டு நியூமெரிக்கலில் மாடுலஸ் ஆஃப் c மைனஸ் a கிராஸ் b பை மாடுலஸ் ஆஃப் b. அதே ஸ்கியூ லைன்ஸாக இருந்தால் இங்கே b கிராஸ் d வரும், இங்கே மாடுலஸ் ஆஃப் b கிராஸ் d வரும். சரிதானே? இப்போ நமக்கு என்ன வேணும்? c மைனஸ் a அதுக்கும் bக்கும் கிராஸ் ப்ராடக்ட் மாடுலஸ் எடுக்கணும். முதல்ல கிராஸ் ப்ராடக்ட் மேலே கண்டுபிடிச்சிக்கிடுவோம். அப்போ c மைனஸ் a கிராஸ் b, அது ரெண்டு வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ijk போட்டு காம்பனன்ஸ் போடுங்க. c மைனஸ் ஏயோட காம்பனன்ஸ் என்ன இருக்குது? 1 -3 -6. அடுத்தது பியோட காம்பனன்ஸ் இங்கே இருக்குது. 2 -1 3 போடலாம், அல்லது -2 1 -2 போடலாம். எது போட்டாலும் சரி தான். இப்போ ஐயை வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஐ அப்போ 3 2 6, 1 × 6 மைனஸ், அப்போ +6ன்னு வந்துடும். அடுத்து -j 1 × -2 மைனஸ் ஆஃப் 6 2 12 -12. அடுத்து k 1 × 1 1, 3 2 +6 வருது, -6 போடுவீங்க. அப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 12i வரும், அப்புறம் +14j வரும், இங்கே -5k வரும். இப்போ இது வந்து வெக்டர். இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் தான் நியூமெரிக்கலில் கொண்டு போட முடியும். அப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்க போகிறேன். அப்போது மாடுலஸ் ஆஃப் c மைனஸ் a கிராஸ் b வெக்டர் ஈக்குவல் √12², 14², 5². இதெல்லாம் ஆட் பண்ணால் √365 வருது. இது அதே மாதிரி டினாமினேட்டரில் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் இருக்குது. அப்போ b வெக்டருக்கு மாடுலஸ் இருக்கணும். b வெக்டர் இங்கே இருக்குது. அப்போ இதோடைய மாடுலஸ் வேணும்னா √2² + 1² + 2². அப்போ இது 4 + 4 8 + 1 9, √9, அதோடைய வேல்யூ 3. இப்போ டிஸ்டன்ஸ் இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். ஒன்றாவது பாயிண்டில் டெல்டா இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக அந்த நியூமரேட்டர் வேல்யூ √365 போட்டு டினாமினேட்டரில் 3 போட்டிங்கன்னா இதுதான் டிஸ்டன்ஸ். யூனிட்ஸ்னு போட்டுடணும். Example 637. Find the coordinates of the foot of the perpendicular drawn from the point -1 2 3 to the straight line r vector is equal to a minus 4j vector plus 3k vector plus t into 2i vector plus 3j vector plus k vector. Also find the shortest distance from the point to the straight line. Solution. Given vector equation of the line is, ஒரு லைனுக்கு வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் நான் எழுதிட்டேன். இதில் b வெக்டர் நமக்கு தெரியுது, 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். இப்போ இதோடைய கார்ட்டீசியன் ஃபார்மேட் நம்ம எழுதணும். அப்போ இதோடைய கார்ட்டீசியன் ஃபார்மேட் எழுதுனா வேறு ஒன்றில் இந்த 1 இந்த 4 இந்த 3 இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணணும். அப்போ x - 1 இந்த 2 போடணும். அப்புறம் y + 4 இந்த 3 போடணும். அப்புறம் z - 3 இந்த 1 போடணும். அப்போ எழுதுறேன் பாருங்கள், x - 1 2. அடுத்தது y + 4 3 போடணும். அடுத்து z - 3 1 போடணும். சரியா? இதை வந்து நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த லைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டும், எவ்ரி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம். என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு எஸ் எடுத்தீங்கன்னா 2s + 1ன்னு எடுப்பீங்க. ரெண்டாவது 3s - 4ன்னு எடுப்பீங்க. மூணாவது s + 3ன்னு எடுப்பீங்க. சரியா? இப்போ let it be the point f. இந்த பாயிண்ட்டை நான் fன்னு வச்சுக்கிறேன். let the given point, அங்கே ஒரு given point கொடுத்துருக்காங்க. given point அதை dன்னு வச்சுக்கிறேன். -1 2 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு என்ன வேணும்?
இப்போ நமக்கு df தெரிஞ்சா நான் பாருங்க நமக்கு fங்கிற பாயிண்ட் நம்மகிட்ட இருக்குது, dங்கிற பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் dfங்கிற வெக்டர் தெரிஞ்சதுன்னா இந்த வெக்டர் வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க, ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். அப்போ பிங்கிற வெக்டருக்கு தான் பெர்பெண்டிகுலராக இருக்க முடியும். அப்போ நான் இப்போ df கண்டுபிடிக்க போகிறேன். df வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OF வெக்டர் மைனஸ் OD வெக்டர். OF நான் வெக்டர் ஃபார்மெட்டில் எழுதுறதுக்கு போல பாயிண்ட் ஃபார்மெட்லேயே வச்சுக்கிறேன். அப்போ 2s + 1 3s - 4 s + 3 இதில் i j k போடணும். நான் அப்படி போடாமல் இப்படி எழுதிச்சிருக்கேன். மைனஸ் பாயிண்ட்டு பாருங்கள், -1 2 3. இப்போ இதை மைனஸ் பண்ணிடுவோம். அப்போது 2s + 1 மைனஸ் ஆஃப் -1 +1 ஆயிரும். அடுத்து 3s - 4 -2. அடுத்து s + 3 -3. இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா 2s + 2 3s - 6, அப்புறம் இங்கே 3 3 கேன்சல் ஆகி s மட்டும் இருக்கும். இதுதான் உங்களுக்கு df வெக்டரோட காம்போனன்ட்ஸ். அப்போ இதை வெக்டர் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா 2s + 2 × i வெக்டர் போடணும், 3s - 6 × j வெக்டர் போடணும், அப்புறம் s × k வெக்டர். இதான் வந்து df வெக்டர். இப்போ நமக்கு என்ன தெரியும், இது வந்து ஒரு பாயிண்ட்டையும் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனு. அப்போ பிக்கு பெர்பெண்டிகுலர்னால நான் பிக்கு எழுதுறேன் பாருங்க. சின்ஸ் பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு டிஎஃப், அப்போ நான் பி வெக்டரையும் டிஎஃப் வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் தான் 0 வரும். அந்த கான்செப்ட் வச்சு எஸ் கண்டுபிடிப்பேன் பாருங்க. விச் இம்ப்ளைஸ் பி வெக்டர் டாட் டிஎஃப் வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ பியோட காம்பனன்ஸ் இங்கே இருக்குது பாருங்க. ஏன்னா 2 3 1 இருக்குது. அப்போ 2 3 1னா அந்த டேமை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 2s + 2 ப்ளஸ் அடுத்து 3 × 3s - 6, அடுத்தது 1 × s ஈக்குவல் டு 0. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 2s 4s + 4, இது 9s - 18, இது s ஈக்குவல் டு 0. s எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 4s 9s 1s, அப்போ என்ன வரும் 14s வரும். மற்ற நம்பர் ஆட் பண்ணால் 14. அப்போ s ஈக்குவல் டு 1 கிடைக்குது. அப்போ s ஈக்குவல் டு 1ன்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் பாருங்கள், dfங்கிற அதுக்கு வந்து மாடுலஸ் வேல்யூ போட்டால் போதும், அதான் நமக்கு டிஸ்டன்ஸ். அப்போ நவ் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிவன் பாயிண்ட் டு த கிவன் லைன் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் df வெக்டர். இப்போ மாடுலஸ் ஆஃப் df வெக்டர்னா df இங்கே இருக்குது, இதோடைய மாடுலஸ் வேல்யூ. அப்போனா இதுக்கு மட்டும் மாடுலஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு s இருக்க இடத்துல 1 போடுங்க. அப்போ 2 × 2 + 1, அடுத்து 3 × 1 3 - 6, அப்புறம் 1. இப்போ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 4i - 3j + 1. இதுக்கு மாடுலஸ் சொல்லுங்க √4² + 3² + 1². அப்போது இது 4² 16 + 9 25, 25 + 1 26. அப்போ √26 யூனிட்ஸ் போட்டுருங்க. இதான் டிஸ்டன்ஸ். இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் 637 வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம exercise 6.5க்கு போயிடுவோம். exercise 6.5ல first question, find the parametric form of vector equation and Cartesian equation of the straight line passing through 5 to 8 and is perpendicular to the straight line. R vector is equal to ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது இன்னொரு வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்கான். அந்த லைன் இந்த 5 to 8 வழியாக பாஸ் பண்ணுது. அப்போ ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிட்டு ஒரு parallel வெக்டர் மட்டும் வேணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா இந்த பி வெக்டருக்கும் டி வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அது பேரலாக இருக்கும். அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். சொல்யூஷன், ஃப்ரம் த டூ கிவன் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அதுலேருந்து நீங்கள் பி வெக்டர் எழுதிடலாம். 2i வெக்டர் - 2j வெக்டர் + k வெக்டர். அதே மாதிரி டி வெக்டர் எழுதும்போது i வெக்டர் + 2j வெக்டர் + 2k வெக்டர். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், b × d கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அந்த லைனுக்கு பேரலல் வெக்டர் கிடைக்கும். அதுக்காக b × d = ijk போட்டு பியோட காம்பனன்ஸ் 2 - 1 1, டியோட காம்பனன்ஸ் 1 2 2. இப்போ எழுதியாச்சு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். i வெக்டர் இன்ட்டு 2 2s are இது -4 - 1 × 2 2, அப்புறம் -j வெக்டர் இன்ட்டு 2 × 2 4 - 1 × 1 1. அடுத்த k வெக்டர் இன்ட்டு 2 2s are 4 - 1 × 2 -2 வருது +2 வரும். இது சொல்லி ஒன்றா -6i வெக்டர் - 3j வெக்டர் + 6k வெக்டர். இது எல்லாமே 3 காமனாக இருக்குது. அது ஃப்ரெண்டில் -3 காமன் எடுத்துருவோம். அப்போ 2i வெக்டர் + j வெக்டர் - 2k வெக்டர்னு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கிடச்சிட்டு. இப்போ திஸ் வெக்டர் இஸ் பேரலல் டு த ரெக்கார்ட் லைன். ஏன், இந்த b × dங்கிறது பிக்கும் பெர்பெண்டிகுலர் டிக்கும் பெர்பெண்டிகுலர். அதனால இது வந்து அந்த லைனுக்கு பேரலாக இருக்க முடியும்.
let this parallel vector be, அதில் நம்ம எந்த இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்க மட்டும் எடுத்துக்கிட்டோம் 2i vector plus j vector minus 2k vector. அப்புறம் 1 பாயிண்ட் இருக்குது, அதை a வெக்டர்னு வச்சுக்கிட்டேன். x1 y1 z1 எடுத்துட்டிங்கன்னா 5 to 8, அதை வெக்டர் ஃபார்மெட் எழுதுனா a vector is equal to 5i vector plus 2j vector plus 8k vector. இப்போ வெக்டர் ஈக்குவேஷன், தி பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ் r vector is equal to a vector plus t into b vector where t belongs to r. அப்போ r vector is equal to a வெக்டருக்கு இந்த பாயிண்ட் எழுதிருங்க 5 to 8, அடுத்த ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டருக்கு இதை தான் எழுதணும் 2i vector plus j vector minus 2k vector. இது வந்து வெக்டர் ஃபார்ம், ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் வெக்டர் ஃபார்ம். அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ் x minus x1 அப்போ 5, x minus 5, y minus 2, z minus 8 by b1 b2 b3 சொன்னால் 2 1 minus 2 போட்டுரும். அப்போ x minus 5 by 2, y minus 2 by 1, அடுத்து z minus 8 by minus 2. இதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். Exercise number 6.5, question number 2. Show that the lines are skew lines. ரெண்டு லைன் கொடுத்து skew linesனு ப்ரூவ் பண்ணணும். அதில் and hence find the shortest distance. Skew linesனு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும், இந்த ரெண்டு வெக்டரும் ஸ்கேலார் மல்டிப்ளை இருக்கான்னு பார்க்கணும். ஸ்கேலார் மல்டிப்ளை இல்லைன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லிடலாம், skew lines தான். அப்போ சொல்யூஷன், comparing the given equations with r vector is equal to a vector plus sb vector and r vector is equal to c vector plus td vector. We have a vector is equal to, on the first point, 6i vector plus j vector plus 2k vector, the a vector. b vector is i vector plus 2j vector minus 3k vector. அடுத்து இங்கே c vector வந்து என்னன்னா 3i vector minus plus 2j vector minus 2k vector. d vector என்னன்னா 2i vector plus 4j vector minus 5k vector. இப்போ என்னதான் இருந்தாலும் நமக்கு என்ன வேணும், c minus a வேணும். அதுக்காக நான் அதை கண்டுபிடிச்சிடறேன். c minus a 3 minus 6 வந்து minus 3, 2 minus 1 வந்து 1, minus 2 வந்து minus 4k வெக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா b வெக்டரும் d வெக்டரும் ஸ்கேலார் மல்டிப்ளை இருக்கா? கிளியர்லி b is not a scalar multiple of d. பாருங்க, எதையும் காமனாக எடுத்தாலும் ஈக்குவலாக வராது. ஸோ the two vectors are not parallel. அப்போ நாட் பேரலல்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், c minus a டாட் b வெக்டர் கிராஸ் d வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா நமக்கு கண்டிஷன் தெரியும், x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. இப்போ கண்டுபிடிச்சோம்ல, அது c minus a தான் இது. அடுத்து b1 b2 b3 இங்கே இருக்குது, d1 d2 d3 இது. அப்போ எழுதுறேன் பாருங்கள், இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் -3 1 -4, இதுதான் x2 minus x1. அடுத்தது b வந்து 1 2 -3, அடுத்து d வந்து 2 4 -5. இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா இது நாட் ஈக்குவல் 0 வந்தால் ஸ்கியூ லைன்ஸ், ஈக்குவல் 0 வந்தால் இன்டர்செக்டிங் லைன்ஸ். அவ்வளோதான் விஷயம். அப்போ நான் என்ன பண்ணேன் பாருங்க, ஈக்குவல் டு -3 இன்ட்டு 2 5 சார், இது -10 மைனஸ் ஆஃப் -12 வந்து +12. அடுத்து -1 இன்ட்டு 1 இன்ட்டு -5 -5 மைனஸ் 2 3 சார், இது -6 மைனஸ் ஆஃப் -6 வந்து +6. அடுத்து -4 இன்ட்டு 1 இன்ட்டு 4 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 4. அப்போ இதை சொல்லி பண்ணும்போது -3 இன்ட்டு 2, இங்கே -1 இன்ட்டு 1, இங்கே -4 இன்ட்டு 0. அப்போ -3னா -6, இது -1 0, அப்போ -7 வருது, நாட் ஈக்குவல் 0. therefore these two lines are skew lines, hence prove. skew linesனு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும். தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ skew lines இஸ், நமக்கு ஃபார்முலா தெரியும், டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் c minus a டாட் b கிராஸ் d பை மாடுலஸ் ஆஃப் b கிராஸ் d. அப்போது முதல்ல b கிராஸ் d வேணும். அப்போ now b கிராஸ் d இஸ் ஈக்குவல் டு ijk, அப்புறம் பியோட காம்பனன்ஸ் வந்து 1 2 -3, டியோட காம்பனன்ஸ் வந்து 2 4 -5. இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். i வெக்டர் இன்ட்டு 2 5 ஆர் -10 + 12 மைனஸ் j இன்ட்டு 1 இன்ட்டு -5 + 6, அடுத்தது k இன்ட்டு 4 -4. இப்போ இதை சொல்லி பண்ணிங்கன்னா 2i வெக்டர் மைனஸ் j வெக்டர் ப்ளஸ் 0k வெக்டர். அப்போ 2i வெக்டர் மைனஸ் j வெக்டர் மட்டும் வருது. அப்போ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ வேணும், ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ √2² + 1² + 0², அப்போ √5 வந்திருக்கு. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இந்த ஃபார்முலாவில் நியூமரேட்டரில் கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ போடுங்க, -7, அதுக்கு மாடுலஸ் எடுத்தால் +7 ஆயிரும். அப்புறம் பை இது வந்து √5, அப்போ 7/√5 யூனிட்ஸ். இதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ். Exercise 6.5, question number 3.
if the two lines intersect at a point, find the value of m. பாருங்க ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில், அது intersect at a point, find the, அது ஒரு பாயிண்ட் intersect பண்ணுதுன்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, find the value of m. சொல்யூஷன், from the two lines we get, ஃபர்ஸ்ட்டில் இதுலேருந்து பாயிண்ட் எடுங்க, 1 -1 1 எடுக்கணும். அடுத்தது வெக்டர் எடுக்கும்போது 2 3 4 எடுக்கணும். பாருங்கள் அப்போது x1 y1 z1னா 1 -1 +1 இந்த பாயிண்ட் தான் எடுக்கணும். சரியா, அடுத்தது இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது தான் வெக்டர் 2 3 4. அதுமாதிரி ரெண்டாவது லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா சி, இது 3m இங்கே 0, இசட் பக்கத்தில் ரைட் சைடில் நம்பரில் நான் பை 1 இருக்குன்னு எடுத்துக்கணும். அப்போது 3m அங்கே 0, டினாமினேட்டரில் பாருங்கள் 1 2 பை 1 இல்லைன்னா 1ன்னு இருக்கணும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதிடலாம் பாருங்கள், இப்போ இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும், இன்டர்செக்ட் பண்ணணும்னா கண்டிஷன் என்ன, determinant வேல்யூ 0 வரணும்ல. அப்போ c - a கண்டிப்பாக வேண்டியிருக்கு, அதுக்காக நான் இதை மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ c - a ஈக்குவல் டு x2 - x1 y2 - y1 z2 - z1. அப்போ இதை மைனஸ் பண்ணால் 3 - 1 வந்து 2 வரும், m + 1 வரும், 0 - 1 அப்போ -1. இது c - a. அப்போ the condition for the lines intersect is x2 - x1 y2 - y1 z2 - z1 L1 M1 N1 L2 M2 N2. அங்கே வந்து B1 B2 B3 படிப்போம், D1 D2 D3 படிப்போம், ரெண்டு ஒன்று தான், ஈக்குவல் 0. இதுதான் கண்டிஷன். அப்போ இந்த கண்டிஷனில் x2 - x1 பாருங்கள், அந்த 2m + 1 -1 போடுங்க. அப்புறம் L1 M1 2 3 4 போடுங்க. அடுத்து L2 M2 N2னா 1 2 1 போடுங்க. இதோடைய வேல்யூ 0க்கு ஈக்குவேட் பண்ணிடணும், ஏன்னா அவங்க இன்டர்செக்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம m வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். அப்போ 2 × 3 - 4 2 சார் 8 வருமா. அடுத்தது மைனஸ் m + 1 × 2 2 சார் 4 2 × 1 2 - 4. அடுத்தது -1 × 2 2 சார் 4 - 3 ஈக்குவல் டு 0. இதோடைய வேல்யூ -5. அப்போ 2 × -5 இது வந்து m + 1, இதோடைய வேல்யூ -2, இங்கே -1 × இங்கே ஒரு 1. இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -10 வரும், இது -2. அப்போ -2 வந்து +2 வந்துடும், 2m + 2 வந்துடும், இது ஒரு -1. அப்போ இதில் m டேர்ம் மட்டும் இங்கே வச்சுடுங்க, நம்பர்ஸை ரைட் சைடு கொண்டு போனால் 9 தான் அங்கே ரைட் சைடு போகும். அப்போது m = 9/2. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். Exercise 6.5 question number 4. Show that the lines, ரெண்டு லைன் கொடுத்து intersect அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். Find the point of intersection. இப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா கண்டிஷன் என்னதோ அந்த கண்டிஷன் 0 வருதான்னு பார்க்கணும், அவ்வளோதான். 0 வந்துட்டுனா இன்டர்செக்ட் பண்ணுது, இன்டர்செக்ட் பண்ண பிறகு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். பாருங்கள் சொல்யூஷன், ஆஃப்டர் ரீஅரேஞ்சிங் த டூ ஈக்குவேஷன்ஸ். ஏன் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், ஈக்குவேஷனை பாருங்கள், எக்ஸுக்கு முன்னால் நம்பர் இருக்கா, ஒய்க்கு முன்னால் நம்பர் இருக்கா, இசட் பாருங்கள் இங்கே கமா இருக்குது. அப்போ இந்த கமா இருந்தால் இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் எழுதி ஆகணும். இது வந்து ஈக்குவல் டு இருந்தால் வேறு மாதிரி இருக்கணும், இசட் -1 இருந்தால் இதை எப்படி மாடிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். அதனால தான் ரீஅரேஞ்சிங்னு சொல்லியிருக்கேன். அப்போ கொஸ்டினில் இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் மாற்ற தெரியணும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் x - 3/3 y - 3/-1 இது அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த டேர்ம் வரும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், z - 1/0 அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா இங்கே ஈக்குவல் 0 கொடுத்துருக்கு, ஈக்குவல் 0 கொடுத்தா டினாமினேட்டர் 0 இருந்தால் மட்டும்தான் இது சான்ஸ். ஏன்னா கமா கொடுத்தாச்சு, இது ரெண்டு ஈக்குவல், இது கமா கொடுத்துருக்கு, அதனால் நீங்கள் ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும். அதேமாதிரி இங்கே அப்போ y - 2 = 0 கொடுத்துருக்கா, அப்போ y - 2/0ன்னு மாற்றணும். அப்போ பாருங்கள் x - 6/2 = y - 2/0 = z - 1/3 இப்படி மாற்றணும். நீங்கள் இப்படி மாற்றிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் தேவையானதெல்லாம் எழுதிடலாம். பாருங்கள், ஃப்ரம் த டூ லைன்ஸ் வி கெட் a வெக்டர் எழுதிடலாம். a வெக்டர்னா 3, அப்புறம் 3, அப்புறம் 1, அப்புறம் b வெக்டர்னா டினாமினேட்டர் 3 - 1 0. அடுத்த ரெண்டாவது லைனில் x2, அது பார்த்தீங்கன்னா c எடுத்துங்க, 6 2 1 எடுத்துக்கலாம், 6 2 1. அடுத்த டினாமினேட்டர் 2 0 3. சரியா, இப்போ இதுலேருந்து நீங்கள் c - a கண்டுபிடிச்சிங்க. c - a 6 - 3 3i வெக்டர், 2 - 3 -1 j வெக்டர், 1 - 1 0 k வெக்டர். அப்போ இப்போ கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். கண்டிஷன் ஃபார் த டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் இஸ் c - a டாட் b cross d = 0. இதுதான் கண்டிஷன். அப்போ LHS இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது 0 வந்துட்டுனா முடிஞ்சுது. அப்போ LHS என்ன, இதுதான் இந்த c - a டாட் b cross d.
C minus Aங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபார்முலா போட்டிருக்கோம் x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 b1 b2 b3 d1 d2 d3. இப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா பாருங்க x2 minus x1 என்ன வேல்யூ வந்திருக்கு பாருங்க c அதான் 3 minus 1 0 அதான் ஃபர்ஸ்ட் ரோல் எழுதணும். ரெண்டாவது b1 b2 b3 3 minus 1 0 அடுத்தது 2 0 3. இப்போ இதோடைய வேல்யூ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாமலே டேரெக்டாக எழுதிடலாம். ஏன்னா ரெண்டு ரோ ஐடென்டிக்கலாக இருக்குது. அதனால் டேரெக்டாக 0 போட்டுலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் காட்டியிருக்கேன் 3 into. ஆனால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டு ரோ ஐடென்டிக்கலாக இருக்குன்னா ஈக்குவல் 0 போட்டலான்னு டிட்டர்மினில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் படிச்சிருக்கோம். therefore the two lines intersect each other, hence proved. அப்போ இன்டர்செக்ட் பண்ணுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்வீங்க, ஃபர்ஸ்ட் லைன் ஈக்குவல் டு டீன்னு எடுப்பீங்க, செகண்ட் லைன் ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுக்கணும். அப்போ நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் எனி பாயிண்ட் இன் திஸ் லைன் இந்த கொஸ்டினில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா அப்போ ஈக்குவல் டு 0 இருக்கனால டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். அப்போது x minus 3/3 ஈக்குவல் y minus 3/-1 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா z minus 1 ஈக்குவல் டு 0. ஏன்னா ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சணும் அதில், அதுக்காக இப்படி எடுத்திருக்கேன். அப்போ இதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா 3 into t plus 3 அடுத்து minus t plus 3 இந்த z minus 1 minus 1 அங்கே போனால் 1. அப்போ அந்த z கோஆர்டினேட் டேரெக்டாக கிடைச்சிருது. அப்புறம் ரெண்டாவது லைனுக்கு வாங்க. ரெண்டாவது லைனில் அதே மாதிரி ஒய்க்கு தான் இங்கே 0 இருக்குது. அப்போ இதை தான் நம்ம எஸ்ன்னு எடுக்க போகிறேன் பாருங்கள். எனி பாயிண்ட் ஆன் x minus 6/2 ஈக்குவல் z minus 1/3 ஈக்குவல் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். y minus 2 ஈக்குவல் 0 இருக்கட்டும். அப்போ y ஈக்குவல் 2 அது மிடில் போட்டுடணும். பாருங்கள் 2 into s plus 6 அதான் இங்கே இருக்குது. அடுத்து 3 into s plus 1 இது வந்து தேர்ட் இசட்டோட கோஆர்டினேட். ஆக ரெண்டு பாயிண்ட் கூட கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட் வரும். அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார் சம் வேல்யூஸ் ஆஃப் எஸ் அண்ட் டி வி ஹேவ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் ரெண்டாவது பாயிண்ட்டும் ஈக்குவல்னு எடுத்திருக்கேன். சரியா, ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துட்டேன். ஈக்குவல் எடுத்தாச்சுன்னா x கோஆர்டினேட் ஈக்குவல், y கோஆர்டினேட் ஈக்குவல், z கோஆர்டினேட் ஈக்குவல். எனக்கு ஈஸியாக வேல்யூ கிடைக்கணும்னா நான் இந்த y கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணால் t உடனே கிடைச்சிரும். அல்லது z கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணால் எஸ் கிடைச்சிரும். எது கிடைச்சிரும் நம்ம பண்ணலாம். அப்போ நான் ஃபர்ஸ்ட்ல -t + 3 = 2 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 = 3s + 1 எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்தால் சால்வ் பண்ணணும் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அப்போ -t = 2 - 3. அதே மாதிரி 1 - 1 = 3s. அப்போ இதுலேருந்து t = -t = -1 வருதா, t = 1 வரும், s = 0 வரும். அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் வேணும்னா அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். 2s + 6 அப்போ s இருக்குல்ல 0 போடுங்க. அப்போ 0 + 6 2 0 + 1 அப்போ 6, 2, 1 தான் நமக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட். தட்ஸ் ஆல். Exercise 6.5 question number 5. Show that the straight lines x + 1 = 2y = -12z and x = y + 2 = 6z - 6 are skew lines and hence find the shortest distance between them. பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஏன்னா எக்ஸோட கொஷின் 1 இருக்குது கரெக்டு, ஒய்யோட கொஷின் 2 இருக்குது, 1 தான் இருக்கணும். இசட்டோட கொஷின் 1 தான் இருக்கணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். அப்போ நான் இதை மாடிஃபை பண்ண போகிறேன். சொல்யூஷன், ஆஃப்டர் ரீரைட்டிங் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் வி கெட், பாருங்கள் இது x + 1/1ன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த 2yயை அப்படி வைக்கக்கூடாது. y - 0 ஹோல் டிவைடட் பை 1/2ன்னு போட்டிங்கன்னா மேலே போகிற மாதிரி அர்த்தம். அதனால் 1/2 வைக்கிறேங்க. அதுமாதிரி இங்கே z - 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த 12 டினாமினேட்டர் கொண்டு வந்தால் 1/12 இருக்கணும், -1/12. அதுமாதிரி ரெண்டாவது லைன் பாருங்கள் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ x/1 இருக்கு எடுத்தோம். அப்போ x - 0/1. அடுத்து y + 2/1ன்னு வச்சுக்கலாம். ஆனால் இசட்டுக்கு வந்து 6 இருக்குது, 6ஐ காமன் எடுத்துருங்க. அப்போ z - 1 வரும். அந்த 6 கீழே வந்தீங்கன்னா 1/6 ஆயிரும். அப்போ ஃப்ரம் தீஸ் டூ லைன்ஸ் வி கெட் என்ன எழுதலாம் பாருங்கள், வி ஹேவ் a = 1 -1 0 0 அதான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி b வந்து டினாமினேட்டர் 1 1/2 -1/12. அடுத்த ரெண்டாவது லைனில் பாருங்கள். அப்போ c என்ன வரும், 0 -2 1ன்னு வரும். d என்ன வரும், 1 1 1/6ன்னு வரும். இப்போ நான் வந்து c - a கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்கியூ லைன்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். c - a வேணும். c - a வேணும்னா 0 - -1 வந்து +1. அடுத்த -2 - 0 -2 தான். 1 - 0 வந்து 1 தான். அப்போ c - a கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுவும் மல்டிபிள்ஸ் மாதிரி தெரியுதா பாருங்கள். கிளியர்லி b vector is not a scalar multiple of d. So the two vectors are not parallel. அப்போ நாட் பேரலல்னா நமக்கு கண்டிஷன் தெரியும், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும்.
the shortest distance between the two straight lines delta is equal to modulus of c minus a dot b cross d by modulus of b cross d. அப்போ now b cross d முதல்ல கண்டுபிடிப்போம். b cross d is equal to determinant of ijk 1 1 by 2 minus 1 by 12 1 1 1 by 6. அப்போ I vector into 1 by 2 into 1 by 6 minus of 1 into minus 1 by 12 அப்போ plus 1 by 12 ஆயிரும். Minus j into 1 into 1 by 6 minus 1 into minus 1 by 12 அப்போ plus 1 by 12. அடுத்த plus k into 1 into 1 minus 1 by 2. இது simplify பண்ணா இது 2 by 12 வரும். இது வந்து 3 by 12 வருது. LCM எடுத்தா 12 அப்போ இந்த 2 plus 1 3 by 12 வரும். இது LCM எடுத்தா 1லேருந்து அரையை கழிச்சு அரை ஆஃப். சரியா? இப்போ என்ன பண்ணிடலாம் பாருங்க. இதில் ஒரு 2 2 கட் கொடுத்துடலாம். இது ஒரு 3 3 கட் கொடுத்துடலாம். அப்போ 1 by 6 I vector, இது 1 by 4 j vector, 1 by 2 k vector. இப்போ நமக்கு இதுக்கு மாடுலஸ் வேல்யூ வேணும்னு தெரியும். அப்போ ரூட் ஆஃப் 1 by 6க்கு ஸ்கொயர் 1 by 4க்கு ஸ்கொயர் 1 by 2க்கு ஸ்கொயர். அப்போ இதோடைய வேல்யூ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதுக்கு எல்சிஎம் வந்து 144 வச்சுக்கிடுவோம். 144 அப்போ இங்கே 4 + 9 + 36 வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49/144 வந்திருக்கு. ஈக்குவல் டு 49க்கு ரூட் எடுத்துங்க 140 ரூட் தான் 7/12 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா c minus a dot b cross d கண்டுபிடிக்கணும். c minus a நம்மகிட்ட இருக்குது 1 - 2 1 into 1 by 6 I minus 1 by 4 j plus 1 by 2 k. இதில் நான் இப்போ கொஞ்சம் வேகமாக சொல்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் பாஸ் கொடுத்து நிப்பாட்டிட்டு ரிவர்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். இப்போ 1 into 1 by 6 அப்புறம் -2 into -1 by 4 வந்து ப்ளஸ் ஆயிரும். 1 into 1 by 2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 1 by 6 ப்ளஸ் 1 by 2 ப்ளஸ் 1 by 2ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தால் 6 தான் எல்சிஎம். அப்போது 1 + 3 + 3 அப்போது 7 by 6 வந்திருக்கு. நாட் ஈக்குவல் 0. அப்போ கண்டிஷன் வந்து நாட் ஈக்குவல் 0 வந்ததுனால தீஸ் 2 lines ஆர் ஸ்கியூ லைன்ஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். அதை சொல்லியாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டெல்டா ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த நியூமரேட்டரில் என்ன இருக்குது, c minus a dot b cross d தான் நியூமரேட்டரில் வந்து அது 7 by 6 கிடைச்சதை போட்டிருக்கோம். டினாமினேட்டரில் மாடுலஸ் ஆஃப் b cross d, மாடுலஸ் ஆஃப் b cross d 7/12 கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் ரெசிப்ரோக்கல் போட்டு கட் கொடுத்தீங்கன்னா 7 by 6 into 12 by 7 கட் கொடுத்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் வரும். இதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். Exercise 6.5 question number 6. Find the parametric form of vector equation of the straight line passing through -1 2 1 and parallel to the straight line r vector is equal to 2i vector plus 3j vector minus k vector plus t into I vector minus 2j vector plus k vector, and hence find the shortest distance between the lines. Solution. The required line is passing through -1, 2, 1. நம்ம கண்டுபிடிக்க போகிற லைன் வந்து இந்த பாயிண்ட் வழியாக போகுது. அதனால அது parallel to the vector, இந்த வெக்டர் I vector minus 2j vector plus k vectorக்கு parallel. அப்போது ஒரு பாயிண்ட்டும் ஒரு வெக்டரும் தெரிஞ்சிருக்கு. அப்போ parametric form எழுதிடலாம். r vector is equal to a vector plus tb vector where t belongs to r. அப்போ இந்த a vector நம்ம அந்த பாயிண்ட்டை போட்டுடலாம். அடுத்தது b vectorக்கு இந்த வெக்டரை போட்டுடலாம். போட்டிங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன். From the required line and the given line we get a vector. அந்த ரெக்கார்ட் லைன்லேருந்து நம்ம ஏ வெக்டர் எழுதிடலாம், அதுலேருந்து பி வெக்டர் எழுதியிருக்கேன். அதே மாதிரி கிவன் லைன் ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம கண்டுபிடிக்கணும் இது பேரலல் லைன்ஸ். அப்போது இது வந்து பாயிண்ட் வந்து 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் கே வெக்டர். அடுத்த வெக்டர் வந்து I வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர். இதில் வந்து c மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கிடுவோம். c மைனஸ் ஏ தேவைப்படும், ஏன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னா c மைனஸ் ஏ வேணும். இப்போ c மைனஸ் ஏ = 2 minus of -1 plus 3, 3 minus 2 1 minus 1 minus 1 minus 2k. இப்போ the shortest distance between two parallel lines is நமக்கு ஃபார்முலா தெரியும். delta is equal to modulus of c minus a cross b by modulus of b. அப்போ c minus a cross b முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ c minus a cross b னா இது ஒரு கிராஸ் ப்ராடக்ட். அப்போ ijk போட்டு c minus a யோட காம்பனன்ட், c minus a யோட காம்பனன்ட்ஸ் வந்து 3 1 minus 2 அதை எழுதியிருக்கேன். அப்புறம் b யோட காம்பனன்ட்ஸ் வந்து 1 minus 2 1. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். I into அப்போ 1 into 1 minus 2 into 2 4
minus j into 3 into 1 3 minus minus 2 that is plus 2 plus k into 3 into minus 2 minus 6 minus 1 into 1 1 equal to minus 3i minus 5j minus 7k vector. இப்போ நமக்கு c minus a cross b கண்டுபிடிச்சிட்டோம், வெக்டர்ல கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு மாடுலஸ் வேல்யூ வேணும். அப்போ மாடுலஸ் வேல்யூ வேணும்னா ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இதெல்லாம் ஆட் பண்ணால் 83 வருது. அப்போ ரூட் ஆஃப் 83. ஆல்சோ நமக்கு இன்னொன்று என்ன வேணும், மாடுலஸ் ஆஃப் b வேணும் டினாமினேட்டரில். அப்போ மாடுலஸ் ஆஃப் b வேணும்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். அப்போ இதோடைய வேல்யூ ரூட் ஆஃப் 6. அப்போ இதை கொண்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா ஒன்றாவது ஈக்குவேஷனில் போட்டோம். இதான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ parallel lines. Therefore the required distance equal to root of 83 by root 6 units. Exercise 6.5 question number 7. Find the foot of the perpendicular drawn from the point 542 to the line x plus 1 by 2 equal to y minus 3 by 2 is equal to z minus 1 by minus 1. Also find the equation of the perpendicular. Solution. என்ன கேட்டிருக்கு, find the foot of the perpendicular drawn from the point. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கு வரைகிற foot of the perpendicular வேணும். அப்போ இந்த லைனோட எந்த ஒரு பாயிண்ட்டும், இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற பாயிண்ட் வந்து இந்த லைனில் தான் இருக்குது. அப்போ இந்த லைனில் இருக்கணும்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், அப்போ நம்ம ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் இருப்போம். பாருங்கள், எ பாயிண்ட் ஆன் திஸ் லைன் ஈக்குவல் டு டீன்னு வச்சுக்கோங்க. இஸ் ஆஃப் த ஃபார்ம் பாருங்கள் 2 into t minus 1. இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு t போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடைக்கும், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் கிடைக்கும். அடுத்த செகண்டு fraction equal to t போடுங்க. அப்போ 3t plus 3 அப்புறம் minus 1t plus 1. இதுதான் நமக்கு அந்த லைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த பாயிண்ட்டை நான் எஃப்னு வச்சுக்கிறேன். அப்போ இதை ஓஎஃப் வெக்டர்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே அந்த வெக்டர் வேணும். அதாவது இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு, இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பாயிண்ட்டு. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா டிஎஃப் வெக்டர், த டைரக்ஷன் ஆஃப் df vector is equal நமக்கு ஃபார்முலா தெரியும் OF, அதாவது ஹெட் வெக்டர் மைனஸ் டெயில் வெக்டர்னு படிச்சிருக்கோம். OF வெக்டர் மைனஸ் OD வெக்டர். OF வந்து வெக்டர் ஃபார்மெட்டில் எழுதுறதுக்கு பதிலாக நான் பாயிண்ட் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். அப்போ 2t minus 1 3t plus 1 minus t plus 1 வந்து OF. அடுத்தது OD அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்த பாயிண்ட் 542. அப்போ இதை மைனஸ் பண்ணிடுங்க. 2t minus 1 minus 5 3t plus 3 minus 4 minus t plus 1 minus 2. இப்போ இதை சொல்லி பண்ணிங்கன்னா 2t minus 6 வரும், இது 3t minus 1 வரும், இது minus t minus 1 வரும். இதுதான் வந்து உங்களுக்கு df வெக்டரோட டைரக்ஷன் ரேஷியோ. இப்போ நம்ம b வெக்டர் எழுதிடும். சின்ஸ் b வெக்டர் வந்து என்ன இருக்குன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்குது, இதுதான் b வெக்டர், இந்த லைனோட b வெக்டர். அப்போ அந்த b வெக்டர் வந்து இந்த df வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். சின்ஸ் b வெக்டர் அதாவது 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் k வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு df. ஏன்னா எஃப்ங்கிற பாயிண்ட் தான் நம்ம ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும், இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னால் இந்த வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் 0 வரும், விச் இம்ப்ளைஸ் b டாட் df வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பியோட காம்பனன்ஸ், அப்போ i வெக்டர் இந்த i வெக்டர் ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 2t minus 6 ப்ளஸ் 3 into 3t minus 1 minus 1 into minus t minus 1 equal to 0. எதுக்காகனா t ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4t minus 12 வரும், இது 9t minus 3 வரும், இது plus t plus 1 வந்துடும். இப்போ t எல்லாம் பார்த்தா 14t இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் 14 வருது, ரைட் சைட் கொண்டு போயிருங்க ப்ளஸ் 14 டிவைட் பண்ணால் t-யோட வேல்யூ 1. இப்போ t-யோட வேல்யூ 1 இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நம்ம அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னா, now the perpendicular distance from the given point to the given line is, அது வந்து modulus of df vector போட்டால் போதும். modulus of df vector. அப்போ df vectorங்கும் போது df ஓட டைரக்ஷன் ரேஷியோ எங்கே இருக்குது, 2t minus 6 into i வெக்டர்னு எழுதணும். அப்புறம் 3t minus 1 into j வெக்டர் எழுதணும். அடுத்து minus t minus 1 into k வெக்டர் எழுதணும். இதில் t-யோட வேல்யூ 1 போட்டுருங்க, அப்போ ஆக்சுவல் வெக்டர் கிடைச்சிடும். அப்போ 2 into 1 minus 6, 3 into 1 minus 1, minus 1 minus 1. அப்போ இதோடைய வேல்யூ minus 4i வெக்டர், அப்புறம் 2j வெக்டர், அப்புறம் இது minus 2k வெக்டர்.
இதோடைய மாடுலஸ் வேல்யூ அப்போ என்ன செய்வீங்க ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்போ 24 ஈக்குவல் டு 24 யூனிட்ஸ். அப்போ இதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஒரு கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் வேணும். ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் வேணும் இந்த எஃப்ங்கிற பாயிண்ட் இதில் டீக்கு வேல்யூ 1 போட்டிங்கன்னா அதான் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். அப்போ எழுத போகிறேன் the foot f is equal to 2t minus 1 3t plus 3 minus t minus 1 இதில் t க்கு வேல்யூ 1 போடுங்க. அப்போ 2 minus 1 3 plus 1 minus 1 plus 1 அப்போ இதோட வேல்யூ 160 கிடைக்கும். இது ஃபுட்டு அவங்க கேட்குறது ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கேட்டிருக்காங்க. ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குது 542ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது எஃப்ங்கிறது 160 இருக்குது. இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற லைனோட ஈக்குவேஷன் வேணும். அப்போ 2 பாயிண்ட் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபார்முலா என்ன ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் லைன் இஸ் பாயிண்ட்ஸ் வந்து டியும் எஃப்பும் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார்முலா x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. இதில் நீங்கள் x minus x1க்கு வந்து 5 போட்டுக்கோங்க. அப்போ 1 minus 5 அப்புறம் y minus y1 அப்போ 4 போட்டுக்கோங்க. அப்போ இங்கே 6 minus 4 அடுத்தது z minus 2 போட்டுட்டிங்கன்னா இங்கே 0 minus 2 போடணும் அதான் minus 2. இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். அப்போது x minus 5 by minus 4 y minus 4 by 2 equal to z minus 2 by minus 2. இதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சாச்சு ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் ஆன்சர்.